பிரஸ்ட் ஃபீடிங்ல இருக்க சில ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரஸ்ட்ல எப்படி மில்க் செக்ரேஷன் ஆரம்பிக்குதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரொலாக்டின் ஹார்மோன் தான் நம்ம மில்க் செக்ரேஷனுக்கு முக்கியமான ஹார்மோன். இந்த ஹார்மோன் டெலிவரிக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரேப்பிடா டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதோட வேலையை ஆரம்பிச்சு மில்க் செக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் பேபி வந்து சக் பண்ண ஆரம்பிச்ச உடனே மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஃப்ளோ ஆஃப் மில்க் கிடைக்குது. பட் ஃபர்ஸ்ட் டே டெலிவரி ஆனவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்க அன்னைக்கு ஈவினிங்கோ அடுத்த நாளும் நான் ரவுண்ட்ஸ் போகும்போது அவங்க ரூம்ல சொல்லக்கூடிய விஷயம், மேடம் பேபிக்கு மில்கே பத்தல, இவளுக்கு பாலே இல்லை அப்படின்றது. இதுதான் தவறான எண்ணத்தை நீங்க அந்த பெண்ணுக்கு கொடுக்குறீங்க. கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ், அம்மா, மாமியார், நாத்தனார் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே அந்த பர்டிகுலர் பெண்ணு கிட்ட வந்து உனக்கு மில்க் இல்ல, மில்க் பத்தல அப்படின்ற விஷயத்த சொல்லாதீங்க. பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே முதல் நாளும் அடுத்த நாளும் உங்களுக்கு மில்க் ஃப்ளோ வரப்போறது இல்லை. கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியமான லிக்விட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்க் தான் பேபிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது தண்ணி மாதிரி லைட்டா எல்லோ கலர்ல இருக்கும், கொஞ்சமா தான் சுருக்கும். பட் ஸ்டில் அதுல இருக்கிற ஹை ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டிபாடிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கொடுக்குது. ஸோ கொஞ்சமே பருகினாலும் அது தாராளமா அந்த குழந்தைக்கு போதுமானது. அது இல்லாம ஒரு பிறந்த குழந்தை ஒரு தடவையில எவ்வளவு எம்எல் பால் குடிக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 60 ml, 30 ml, 60 ml தான் குடிக்க போகுது. எவ்ரி 2 to 3 hours நீங்க ஃபீட் பண்ண அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் தான் மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீட்ல சக் பண்றது தான் நெக்ஸ்ட் 30 minutesல அடுத்த ஃபீடுக்கான மில்க் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து குழந்தைக்கு பால் இல்லைன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் ஃபார்முலா ஃபீடை இன்க்ரீஸ் பண்ணி சக்கிங்கை கம்மி பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த தாய்க்கு மில்க் செக்ரேஷன் கம்மியாகும். ஸோ ஆல்வேஸ் இந்த தவிர பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 days இந்த கொலஸ்ட்ரால் வந்து பேபி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல தான் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. இந்த கொலஸ்ட்ரால் பருக 3rd day அல்லது 4th day தான் உங்களுக்கு வெள்ளை கலர்ல இருக்கிற பிரெஸ்ட் மில்க், நார்மல் மில்க் செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு கொடுக்க மெக்கோனியம் ஈஸியா பாஸ் ஆகும். ஒருவேளை நீங்க குழந்தைக்கு பால் பத்தலன்னு நினைச்சா டெஃபினட்டா ஒரு பீடியாட்ரிஷியன் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா 24 hours பேபி 6 to 8 times யூரின் பாஸ் பண்ணுதான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது, பால் குடிச்ச கொஞ்ச நேரத்துல குழந்தை நல்லா தூங்கணும். இது இல்லாம அழுகுது பால் பத்தல நீங்க நினைக்கிறது தவறான விஷயம். குழந்தை பல காரணங்களுக்காக அழலாம். டெம்பரேச்சர் ரொம்ப குளிர்னா அழுகலாம், கம்ஃபர்டபுள் பொசிஷன் அது இல்லைன்னா அழுகலாம், நீங்க டச் பண்றது, ட்ரெஸ் ஏதாவது குத்துறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, ஒரு பல விஷயங்களுக்காக குழந்தை அழுகலாம். ஸோ எதுக்காக அந்த குழந்தை அழுகுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். பட் 2 to 3 hours ஃபீடிங் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு முதல் 1 மாசத்துல கண்டிப்பா போதுமானது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து அது கரெக்டா சக் பண்ற அளவுக்கு நீங்க வந்து லேட்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது முக்கியம். நம்ம வச்சு பால் கொடுக்கல அப்படின்னு சொன்னா பேபிக்கு அடிக்குவேட் ஃப்ளோ இருக்காது. அதனால கூட பேபிக்கு பால் இருந்தும் சரியா கிடைக்காத ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்க ஆப்ஸ்டேஷன் அண்ட் பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்க கலந்து பேசி மில்க் ஃப்ளோ எப்படி அதிகரிக்கிறது, எப்படி பேபிக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா ஃபீட் கொடுக்கறது, பால் பத்துதா அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.